வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வழி நடந்தவர் நமது தேவர் திருமகனார். நேதாஜி நடத்திய பார்வர்டு பிளாக் கட்சி தேவர் திருமகனாரால் தான் தமிழகத்தில் வேரூன்றி அந்த காலகட்டத்தில் வெளிச்சத்துக்கு வந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போற்றும் வகையில் நேதாஜி என்ற வார இதழை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்தியிருக்கிறார். தமிழகத்தில் அனைத்திந்திய பார்வர்டு பிளாக் கட்சியால் வெளியிடப்பட்ட அந்த வார இதழின் நிறுவனராகவும் கௌரவ ஆசிரியராகவும் தேவர் திருமகன் திகழ்ந்திருக்கிறார். 1949 ஆண்டு நேதாஜியின் பிறந்த நாளான ஜனவரி 23 அன்று அந்த இதழ் வெளிவந்து வெளிச்சத்தை கண்டிருக்கிறது. 1950 ஆண்டு வரை அந்த வார இதழ் தொடர்ந்து வெளிவந்திருக்கிறது. நேதாஜி வார இதழ் பங்குதாரர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அது தொடர்பான விதிமுறைகள் அடங்கிய பைலா புத்தகத்தில் தனது பெயரை முதலில் இடம்பெற செய்யாமல் வரிசையில் 5வது பெயராக இடம்பெற செய்திருக்கிறார் தேவர் திருமகன். சாம்பவனோடை சாமித்துறை தேவர், நாட்டாணிக்கோட்டை VS குழந்தை, நாடியம் KR கிருஷ்ணசாமி, கரம்பக்காடு P சோமசுந்தரம் ஆகியோரின் பெயர்களுக்கு பின்னால் தேவர் திருமகனாரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. தனக்கு முதலிடம் தராமல் 5வது இடத்தில் தனது பெயரை இடம்பெற செய்ததன் மூலம் தேவர் திருமகனாரின் பண்பு மின்னி மிளிர்கிறது.